ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க என்ன சாப்பாடுன்னு வீட்டுக்குள்ள போகலாம். காலையில் வந்து ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓட்ஸ் சாப்பிட்ணும் கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஓட்ஸை வந்து எனக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் வந்து பானையில் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு குழம்பு வந்து என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்ததுக்கு சரி ரசம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூல் கொடுத்து விடவும் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரசம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மிளகு ரசம் அதுதான் வச்சுருந்தோம். மிளகு தக்காளி போட்டு அந்த ரசம் தான் வச்சுருந்தோம். சைடிஷ் வந்து மீன் மேக்கர் வந்து இது பால் கறி மணிக்கு வைப்பாங்க இல்லையா, ஒரு மணி மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவி மணிக்கு வச்சுருந்தாங்க. அது என்னமோ எனக்கு பிடிக்கல. மஞ்சள் சீரகம் ஊற்றி எங்கள் அப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு வந்து எங்களுக்கு பொரிச்சு வச்சுட்டாங்க. சரி எங்களுக்கு தான் சைடிஷ் வேணுமேன்னு சொல்லிட்டு அதனால் உருளைக்கிழங்கு நல்லா மிளகு பொடி சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு வச்சுட்டாங்க. எப்போ உருளைக்கிழங்குக்கும் அந்த ரசம் சாப்பாடுக்கும் நல்லா சூடாக சாப்பிடும்போது அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. மீன் மேக்கர் பிடிக்காதனால நான் சாப்பிடல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு, மீன் மேக்கரு, உருளைக்கிழங்கு பொரியல், தண்ணி, ஓட்ஸு இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.